மாண்புமிகு இளைஞர்களை ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி 20. எதிர்காலத்தில் வாழாதீர்கள். நாள் 20/1/2025 திங்கட்கிழமை. எதிர்காலத்தில் வாழாதீர்கள். அப்படியா? சரி. கடந்த காலத்தில் உழலாதீர்கள் என்ற கடந்த விதி கடுமை என்றால் இதை முயற்சி செய்யுங்கள். ஆனால் வருங்காலத்திலேயே அனைத்தையும் நடக்கப் போகிறது. வருங்காலத்தில் தான் நீங்கள் வெற்றி, மகிழ்ச்சி, பணம், அழகு, புகழ், காதல், வேலை, முட்டாள் உறவுகளிலிருந்து விடுதலை, நகரத்தை சுற்றுதல், நண்பர்களால் சூழப்படுதல், உலகின் மிக சிறந்த மது வகைகளை குடித்தல் ஆகியவற்றை பெறப்போகிறீர்கள். அவை உங்கள் திட்டங்களாக, கனவுகளாக அல்லது எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடமும் இந்த நேரமும் தான் உண்மையில் முக்கியம். இந்த இடமும் இந்த நேரமும் தான் உண்மையில் முக்கியம். இந்த நேரத்திற்கு தான் நீங்கள் காத்திருந்தீர்கள். எதிர்பார்ப்பு மிகவும் சுவையானது. கனவுகள் காண்பதும் அற்புதம். கனவு காணாதீர்கள் என்று சொல்பவர்களை அருகிலே சேர்க்காதீர்கள். விருப்பத்தையும் ஆசையும் அனுபவியுங்கள். கனவு காண வழிகளையும் ஊக்கத்தையும் பெற்றிருப்பதாக உற்சாகமாக இருங்கள். இந்த கணத்தில் வாழ்வது என்பது உங்களின் மற்ற எல்லா பொறுப்புகளையும் அக்கறைகளையும் தூக்கி எறிவது அல்ல. எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இன்பம் தூய்க்க அலைவதும் அல்ல. அட்டனக்கால் போட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பதும் அல்ல. இவற்றில் எல்லாவற்றையுமே அல்லது ஏதோ ஒன்றையே செய்வது நல்லது தான். அவ்வப்போது இந்த வாழ்க்கையை வாழ்வது பற்றி பெருமைப்பட்டு கொண்டு கூடவே இந்த நாள் முக்கியம் என்ற உணர்வோடு செயல்படுங்கள். வாழ்க்கை முழுமையாக இந்த கணத்தை இப்போதே வாழ முயலுங்கள். நான் செல்வந்தனாக இருந்தால், இளமையோடு இருந்திருந்தால், உடல்நலத்தோடு இருந்திருந்தால், மகிழ்ச்சியாக இருந்திருந்தால், அதிக காயல் வயப்பட்டிருந்தால், அந்த உறவை குறைத்து கொண்டிருந்தால், இதைவிட மேலான வேலை கிடைத்திருந்தால், நல்ல குழந்தைகள் இருந்திருந்தால், மேலான கார் பெற்றிருந்தால், கொஞ்சம் மெலிதான, கொஞ்சம் உயரமான, கொஞ்சம் பொருத்தமான, கொஞ்சம் முடியோ, நல்ல பற்களோ, அதிக உடைகளோடு என்று எதிர்கால மகிழ்ச்சிகளை நாம் எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்டியல்களுக்கு எல்லை இல்லை. ஒருவேளை ஏதேனும் மாறியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என்று தோன்றுகிறதா? ஆனால் அது அப்படி இல்லை. எது மாறினாலும் இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் வேறொரு பிரச்சனை தலை தூக்கும். நீங்கள் ஒல்லியாக ஆகிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உடனே பணமும் மனைவியிடமிருந்து கூடுதல் அன்பும் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றும் மகிழ்ச்சியை வெறும் விஷயங்களில் தேட ஆரம்பித்து விடுவீர்கள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவதும், தொடர்ந்து கனவுகள் காண்பதும், திட்டமிடுவதும் தான் முக்கியம். இதன் மூலம் வருங்காலத்தில் மகிழ்ச்சி